ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, சென்னை எம்ஜிஎம்டிசி வேர்ல்டுக்கு ஃபேமிலியாக போகிறோங்க. அங்கே போய் என்னெல்லாம் பண்ணோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக டிசி வேர்ல்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோங்க. இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க, அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லாம் ரைடில் ஏற்றிட்டு அப்புறமேட்டு நாங்கள் போகலான்னு நினச்சோம். குட்டீஸ்க்கும் அசுர தாலாட்டு ரைடு இருந்துச்சு. எனக்கு எவ்வளோ தான் பெரிய ரைடெலாம் இருந்தாலும் எனக்கு அந்த அசுர தாலாட்டு ரைடு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலுமே நான் அதில் போயிடுவேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ரேஞ்சர் ரைடுக்கு போனோம். மேலே போய் தொங்க விட்டாங்க, இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரைடெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேமிலி ரைடுக்கு போனோம். ஃபேமிலியாக போகிறது வந்துட்டு ஒரு ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குட்டி ரோலர் கோஸ்டர் இருந்துச்சு. ரைடுக்கு போக பயப்படுறவங்களும் இதில் போகலாம், ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்கு கார் ரைடு இருந்துச்சு, பெரியவங்களுக்கும் இருந்துச்சு. பட் நான் அதை வீடியோ எடுக்கலை. போவேல உண்மையாகவே எனக்கு இந்த ரைடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எம்ஜிஎம் பொறுத்த வரைக்கும் குட்டீஸ்க்கு தான் ரைடு அதிகமாக இருக்கும், அவங்க தான் அதிகமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரைடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த ரைட்லேயே நான் 2 தடவை போயிட்டு வந்தேன். ஃபுட் கோர்ட்டுக்கு போனோங்க. அங்கே ஒரு கர்ட் ரைஸு 200 ருபீஸ். இருந்தாலும் ஸ்நாக்ஸ்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் ரைடுக்கு போகணும். இந்த ரைடு வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து போகணும் ஆசை. பட் எனக்கு ஹைட் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ஏற்ற மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ரைடெலாம் போகணுன்னு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் பயப்படலாம் மாட்டேன் இந்த ரைடுக்கும். பட் என்னை வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த ரைடில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாட்டர் ரைடுக்கு வந்துட்டோம். இதுலேயே எங்களுக்கு அதிகமான டைம் போயிடுச்சு. தண்ணியில் இறங்கிட்டாலே டைம் போகிறதே தெரியாது, ஜாலியாக இருந்துச்சு. எம்ஜிஎம் பொறுத்த வரைக்கும் வாட்டர் ரைடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்துட்டு ரெயின் டான்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, சாங் போட்டு டான்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பட் நாங்கள் அங்கே போகல, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, அவங்களாம் டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, மற்றவங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இங்கெல்லாம் இருந்தால் டைம் போயிடும்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோலர் கோஸ்டர் போனோம். எனக்கு வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், பயமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை.
ஃபஸ்ட்டு 4 ரைட்ஸ்க்கு வந்துட்டு லாஸ்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். லாஸ்ட்டில் பார்த்தா 7 o'clock ஆயிடுச்சு, டைம் ஓவர் சொல்லி அனுப்பி விட்டாங்க. இன்றைக்கி டே சூப்பராக